பாமக வேட்பாளர் பட்டியலில் திடீர் மாற்றம். தர்மபுரி தொகுதியில் களமிறக்கப்பட்டார் சௌமியா அன்புமணி. விஐபி தொகுதியில் கடுமையான போட்டி. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள பாமக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. முதற்கட்டமாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சி தலைமை வெளியிட்டிருந்தது. திண்டுக்கல்லில் கவிஞர் திலகபாமா, அரக்கோணத்தில் வழக்கறிஞர் கே பாலு, ஆரணியில் கணேஷ்குமார், கடலூரில் இயக்குனர் தங்கர் பச்சான், மயிலாடுதுறையில் மா.க. ஸ்டாலின், கள்ளக்குறிச்சியில் தேவதாஸ் உடையார், தருமபுரியில் அரசாங்கம் நிற்பதாகவும் முன்பு தெரிவித்திருந்தனர். சேலத்தில் அண்ணாதுரை, விழுப்புரத்தில் முரளி சங்கர் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தருமபுரியில் போட்டியிடும் திமுகவின் ஆ. மணி, அதிமுகவின் அசோகன் ஆகியோரை எதிர்த்து களமிறங்க பலமான வேட்பாளர் தேவை என அந்த கட்சியில் வாதிடப்பட்டது. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியும் பசுமை தாயகத்தின் தலைவருமான சௌமியா அன்புமணியை பாமக தலைமை தர்மபுரி தொகுதியின் வேட்பாளராக அறிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக விஐபி தொகுதியாக இருந்த தர்மபுரி மீண்டும் விஐபி தொகுதி அந்தஸ்தை பெற்றுள்ளதாகவும் கருத்துக்கள் கூறப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.